வணக்கம். வாசினியின் வர்ண நவராத்திரி நிர்விக்னலட்சுமி இல்லத்துக்குள்ள உங்களை அன்போட வரவேற்கிறேன். அனைவருக்கும் சாரதா நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நிர்விக்னலட்சுமி இல்லம் பிள்ளையார் வீடு, கொலு வீடுன்னு அழைக்கப்படுது. கடம்பவன வாசினி வந்த பிறகு கொண்டாடப்படக்கூடிய அனைத்து நவராத்திரிகளுமே வாசினியின் வர்ண நவராத்திரியா தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கடம்பவன வாசினிங்கிறது மதுரையின் பேரரசி அன்னை மீனாட்சி என்னுடைய மகளாக, பிரிய மகளாக, என்னுடைய வாழ்க்கையாக, என்னுடைய உயிர் நாடியாக நான் வீட்டில் அவளை குழந்தை போல பாவிச்சு என் கூட எனக்கு துணையா வழித்துணையா இருந்துட்டு இருக்கா. அவளுடைய பேர்ல தான் வீட்டினுடைய பெண் குழந்தைகளை போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அன்னை மீனாட்சியை மகளா பாவிக்கிறதுனால வாசினியின் வர்ண நவராத்திரியா நிர்விக்னலட்சுமி இல்லத்துல இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருது. 15வது நவராத்திரி விழாவா இந்த விழா இருக்கு. எங்களுடைய பரம்பரையில வந்த அத்தனை முன்னோர்கள், பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். குலதெய்வம் பெருமாள், இந்த வீட்டினுடைய தெய்வமாக பிள்ளையார் ஆட்சி செய்யக்கூடிய வீடு. வாசினி பாப்பா மதுரையின் பேரரசி எனக்கு அருளாசி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்னைக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு, என்னுடைய உற்றார் உறவினர் அத்தனை பேருக்கும் நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு, இந்த வீட்டுக்கு வந்து பார்வையிடக்கூடிய அத்தனை பேரும் இந்த வீட்டில் ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு சொல்லுவாங்க. கோயில் போல இந்த வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. அத்தனை தெய்வங்களும் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த கோயில்ல உங்களை நவராத்திரி விழால வரவேற்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய நவராத்திரியுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, வாசினியினுடைய உறவுகளை வச்சுதான் இந்த நவராத்திரியை நான் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். தீம்ஸ் எல்லாம் அதை வச்சுதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். என்னென்ன தீம்ஸ் இந்த தடவை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னுடைய பகவத்கீதை குரு கார்த்திக் அண்ணா அவர்களுடைய ஆசீர்வாதத்தோட தீம்ஸை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். வாசினி வர்ண நவராத்திரி 15th இயர் செலிப்ரேஷன்ஸ் 11 தீம் வச்சிருக்கேன். மண்டபம் அப்படிங்கிற தீமை வந்து மனசுல தோண வச்சது வந்து வாசினி பாப்பா தான். கொலு மண்டபம் அப்படிங்கிறது தான் முதல் தீம். அப்புறம் கலை மண்டபம், மக்களுக்கான கலை மேடையா யார் யார் என்னென்ன திறமைகளை காட்டணுமோ அதெல்லாம் இங்க வந்து காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. அர்த்த மண்டபம், கர்ப்ப கிரகம், அம்மா மண்டபம், வசந்த மண்டபம், மகா மண்டபம், கல்யாண மண்டபம், ஜோதி மண்டபம், 1000 கால் மண்டபம், ஆபரேஷன் சிந்தூர், இத்தனை தீம்ஸ், மொத்தம் 11 தீம்ஸ் இருக்கு. நான் எடுத்தோடனே உங்களுக்கு எலாபரேட்டா சொல்ல விரும்பல. உள்ள போய் நம்ம ஒன்னொன்னா பார்க்க தான் போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோவா தான் இருக்கும். பல பேருடைய உழைப்பு, 15 வருஷமா நாங்க சேர்த்து வச்ச பொம்மைகள் அப்படின்னு இதுல ஒரு பெரிய ஒரு கலை பொக்கிஷங்கள் இருக்கிறதுனால இந்த வீடியோ வந்து நிச்சயமா 1 மணி நேரம் கூட எடுக்கலாம். பொறுமையா எல்லாரும் அதை வந்து இடைவெளி விட்டாவது பொறுமையா இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம்னாவது முழுமையா பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன். நிர்விக்னலட்சுமி இல்லத்துல நடக்கக்கூடிய நவராத்திரி பூஜைகள் தினந்தோறும் ஆன்மீக அலைன்னு எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனல்ல தான் நான் வந்து என்னுடைய டெம்பிள் விளாக், நான் எங்கெல்லாம் அதாவது சிவாலயங்கள் நிறைய தரிசனம் பண்ணியிருக்கேன். 740 கோயில்கள் இது வரைக்கும் போயிருக்கேன். ஜோதிர்லிங்க தரிசனம் போறேன், சக்தி பீட தரிசனம் போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் நான் ஆன்மீக அலை யூடியூப் சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன். நிர்விக்னலட்சுமி இல்லத்துல நடக்கக்கூடிய இந்த நவராத்திரியின் செலிப்ரேஷன்ஸ் கூட தினந்தோறும் யாரெல்லாம் பார்வையாளர்களா வர்றாங்க, அவங்க என்னென்னலாம் பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆன்மீக அலை யூடியூப் சேனல்ல தான் கொடுக்க போறேன். நந்தினி வைப்ஸ்ல இந்த லாங் வீடியோ நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். பல பேருடைய உழைப்பும் இந்த கலை பொக்கிஷங்கள் எல்லாரையும் சென்றடையணும். உண்மையா கலையை நேசிக்கக்கூடியவர்கள், பொம்மைகள் மீது தீராத காதல் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணுங்கிறது தான் ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களை இங்கே வெல்கம் கேர்ள்ஸா 2 பேர் பாவை விளக்குகள் வரவேற்கிறாங்க. நீங்க எல்லாரும் வரணும்னு அவங்க ஆசையோட காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷன் தான். கொஞ்சம் தொம்பை, அப்புறம் இந்த மாதிரியான தோரணங்கள், ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷனோட சில வருடங்களாவே இதே சீலிங்ல பண்ணக்கூடிய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சேமா தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். 2 பக்கமும் அந்த ஓரளவுக்கு டீசென்டான லுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக சில ஏற்பாடுகள். இந்த கொலு மண்டபம் நிர்விக்னலட்சுமி இல்லத்துடைய கார் பார்க்கா இருக்கு. இங்க 3 7 படிகளை இணைச்சு நாங்க ஒரு பிரம்மாண்டமான கொலுப்படி செட்டப் பண்ணியிருக்கோம். அம்மன் கொலுவா தான் இந்த கொலுவை நம்ம பார்க்க போறோம். மேல் வரிசையில இருக்கக்கூடிய அம்பாள் சுரூபங்களை பார்க்கலாம். அகிலாண்டேஸ்வரி, நாராயணி அம்பாள், காயத்ரி தேவி பார்க்குறீங்க.
காளிகாம்பாள், புவனேஸ்வரி அம்பாள், காலதேவி, வராகி அம்பாள், பெரியபாளையத்தம்பாள், மீனாட்சி. அடுத்த வரிசையில காந்திமதி அம்பாள், ராஜ மாதங்கி, அபயாம்பிகை, வைஷ்ணவி தேவி, வரலட்சுமி அம்பாள், வீரமாகாளி, அலங்கார அம்மன், அன்னபூரணி. அம்பாளோட பேரு சட்டுன்னு ஞாபகம் வரல. நம்முடைய சப்ஸ்கிரைபர் நரேஷ் இதை பத்தி விரிவா சொல்லுவாரு. அவரை கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன்னா கண்டிப்பா அவர் இந்த டீட்டெயில் சொல்லணும்னு நான் அன்போட கேட்டுக்கிறேன். அடுத்தது மதுரை மீனாட்சி, லிங்க மீனாட்சி, ராஜராஜேஸ்வரி, ஆண்டாள் மடியில ராஜகோபால சுவாமி, கொல்லூர் மூகாம்பிகை, வராகி, காஞ்சி தபஸ் காமாட்சி, அபிராமி, சந்தான மாரியம்மன், சோட்டானிக்கரை பகவதி. வராகி சிவபூஜை காட்சி, பட்டீஸ்வரம் துர்க்கை, கற்பகாம்பாள், காமாட்சி மடியில ஐயப்பன், பனுசங்கரி, ஷோடசி, அங்காளம்மன், காமாட்சி மடியில பாலா, ஸ்வர்ண மகாலட்சுமி, ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி, காமாக்கியா தேவி. அடுத்த வரிசையில மாவடிவம்மன், பைரவி, நம்புநாயகி, நாகை நீலாயுதாட்சி, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, திருவாரூர் கமலாயதாட்சி, ஸ்ருங்கேரி சாரதாம்பிகை, கோவில்பட்டி செண்பகவள்ளி, திருவொற்றியூர் பாகம் பிரியாள். அடுத்த வரிசையில குங்குமச்சிமிழ் அம்மன், வெற்றிலை பாக்கு அம்மன், எலுமிச்சம்பழ அம்மன், குறி சொல்லக்கூடிய அம்மன், திருவக்கரை வக்கரகாளி, தீச்சட்டி அம்மன். என்னுடைய பாட்டி அன்பு பரிசா காலகாலமா எங்க குடும்பத்துக்கு கேரி ஃபார்வர்டான இந்த குரங்கு பொம்மை, அது ஒரு சாஸ்திரமா வச்சுதான் ஆரம்பிக்கிறது. அடுத்தது சூலத்திலையும் உடுக்கையிலையும் அமர்ந்திருக்கக்கூடிய அம்மன், சிவகாசி பத்ரகாளி, மகாராஷ்டிரா சப்த ஸ்ருங்கி, துல்ஜாப்பூர் பவானி, ஒச்சாண்டம்மன், ஆரணி ரேணுகா தேவி, அஷ்டலக்ஷ்மிகள். அந்த ஆர்டர் ப்ராப்பரா இருந்திருக்காது. அஷ்டலக்ஷ்மிகளும் அப்படியே அந்த 8 பேரும் வரிசையா இருக்கிறதும் நிறைவா எல்லையம்மன். 7 படிகள் நிறைய என்னென்ன அம்பாள் வீற்றிருந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறாங்க அப்படிங்கிறத முழுமையா பார்த்துட்டோம். அத்தனை தெய்வங்களும் இந்த காணொளியை பார்க்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு அருள் புரியணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். விஷ்ணு துர்க்கை நீல திருமேனியோடு அமர்ந்த திருக்கோலத்துல இருக்காங்க. வாஸ்து கிரகலட்சுமி சொர்ண கலசத்தோட வர்றாங்க. மதுரை மீனாட்சி, அகிலாண்டேஸ்வரி, அதுக்கு கீழே இருக்கிறது நவசக்தியும் மைஷாசுரமர்தினியும். அடுத்தது ஆடிப்பூரத்தம்பாள் பாக்குறீங்க. முன்னாடி இருக்கிறது அரக்காசு அம்மன், துர்க்கை பாக்குறீங்க. அடுத்தது வீரமாகாளி, இவங்க தான் நினைக்கிறேன். ஒருவேளை முன்னாடி தப்பா சொல்லி இருந்தா திருத்திக்கிறேன். மயிலாப்பூர் முண்டக கன்னியம்மன் கருவறையில இருக்கிற மாதிரி இருக்காங்க. மயிலாப்பூர் முண்டக கன்னியம்மன். அப்புறம் பார்வதி மடியில பிள்ளையார், பார்வதி மடியில மயிலாப்பூர் மகாலட்சுமி. இவங்க அஷ்டதச புஜ மகாலட்சுமி. உறையூர் வெக்காளி, மதுரை மீனாட்சி, கோகிலாம்பாள், பண்ணாரி அம்மன், கண்ணகி, பிரத்யங்கிரா தேவி. அடுத்தது லலிதாம்பிகை பாக்குறீங்க. சிறுவாச்சூர் மதுரகாளி, வராகி அம்மன், புன்னைநல்லூர் மாரியம்மன், கண்ணகி, துளசி அம்பாள், துர்காலட்சுமி, சரஸ்வதினு 3 பேரையும் நீங்க ஒன்னா இணைச்சு பாக்குறீங்க. அடுத்தது லலிதாம்பிகை நிலா மேல அமர்ந்திருக்கிறாங்க. விரலி மஞ்சள் அம்மன் பாக்குறீங்க. மீனாட்சி கோயில் முன்னாடி நிக்கிறாங்க. அகிலாண்டேஸ்வரி பாக்குறீங்க.
அன்னை மீனாட்சி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு சிலருக்காக மட்டுமே இந்த மோல்டு தயாரிக்கப்பட்டதுல எனக்கு திரு சேகர் அவர்கள் அன்பளிப்பா கொடுத்திருக்காரு. திருமீயச்சூர் லலிதாம்பிகை, கர்ப்பரட்சாம்பிகை, கன்னியாகுமரி அம்மன், அம்மனுடைய சிரசு மட்டும், லலிதாம்பிகை ராஜ தர்பார், அதுல பக்கத்துல லக்ஷ்மியும் மகா சரஸ்வதியும் வர்றாங்க. அங்க ஞானப்பால் கொடுக்கக்கூடிய பார்வதி, திருஞான சம்பந்தர் ஞானப்பால் அருந்தக்கூடிய காட்சி. சாந்தி துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதியோடு சயன கோலத்துல துர்க்கை பாக்குறீங்க. மீனாட்சி குழந்தை முருகனை தாங்கி இருக்கக்கூடிய காட்சி. இங்க புற்று அம்மன் பாக்குறீங்க, சந்தோஷி மாதா பாக்குறீங்க, காமதேனு பசுவோடு மகாலட்சுமி பாக்குறீங்க, கூத்தனூர் சரஸ்வதி, அடுத்தது மகிஷாசுர மர்தினி, மாவடிவம்மன் சேவை, மைசூர் சாமுண்டீஸ்வரி, கூத்தனூர் மகா சரஸ்வதி கருவறையில் இருக்கிற தோற்றம், வளகாப்பு அம்மன், குழந்தை பால ஆண்டாள், ஜனனம் மீனாட்சி ஜனனம் பழைய காலத்து மோல்டுல இருக்கிறது, ஒரநாடு அன்னபூரணீஸ்வரி, தசரத மகா சக்கரவர்த்தியின் 3 மனைவி கௌசல்யா, சுபத்ரா, கைகேயி, ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் இப்படி இருக்கக்கூடிய காட்சி பார்க்கிறோம். பால ஆண்டாள் பாக்குறீங்க, குட்டி பாப்பா பாலா, பெட்டிக்காளி பாக்குறீங்க, குழந்தை மகாலட்சுமி பாக்குறீங்க, துர்கா பாக்குறீங்க. அடுத்தது இந்த துர்கா பூஜா கல்கத்தால எப்படி நடக்குமோ அப்ப நலங்கு வைக்கிறாங்க இல்லையா பெண்கள்லாம் சேர்ந்து, அந்த மாதிரி ஒரு காட்சி நீங்க பாக்குறீங்க. மதுரை மீனாட்சி பாக்குறீங்க, ஆதிசக்தி அம்பாள் அப்படின்னு பாக்குறீங்க, திருமீயச்சூர் லலிதாம்பிகை இன்னொரு ஸ்வரூபத்துல பாக்குறீங்க, சிரசு அம்மன் பாக்குறீங்க, செட்டியாரும் ஆச்சியம்மாவும் இருக்காங்க. இப்படி இத்தனை பொம்மைகளோட நம்ம பிரதான கொலு, பாரம்பரிய ட்ரெடிஷனலான கொலுவை நம்ம பாக்குறோம். சப்த கன்னியர் வாகனத்தோடு பாக்குறீங்க, அது பின்னாடி சப்த நதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வரிசை இப்படி இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. சப்த நதிகளை நான் அப்படியே காட்டுறேன். இதுல ஒரு நதி வந்து எங்க வச்சிருக்கோன்னு தெரியல, தேடி எடுத்து வைக்கணும். தூத்துக்குடி வாலாம்பிகை பாக்குறீங்க, அடுத்தது திருவுடையம்மன், வடிவுடையம்மன், கொடியுடையம்மன் 3 அம்மன் பாக்குறீங்க. நவமாரியம்மன் செட்டு, 9 மாரியம்மனுடைய சொரூபங்கள் நம்ம நவமாரியம்மன் அப்படிங்கிற செட்டா நம்ம இங்க பாக்குறோம். அன்னபட்சியில மகாலட்சுமி வர்ற மாதிரி விளக்கு, இந்த பக்கம் குபேரன் பாக்குறீங்க, ஜனன மீனாட்சி பாக்குறீங்க. இப்படி இத்தனை படிகள், 7 படிகளும் முன்னாடி ஃபுல்லா அம்பாள் ஸ்வரூபமா நிறைய நம்ம பாக்குறோம். நிறைய அம்மன் சிலைகளா வரிசையா அடுக்கி இருக்கேன். பிள்ளையார் பேருக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபார்வதியோடு இருக்கக்கூடிய விநாயக பெருமான் வச்சிருக்கேன். மற்ற எல்லா சொரூபங்களுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா அம்மன் கொலுவாவே நான் இங்க பாரம்பரியமான ட்ரெடிஷனல் கொலுன்னு சொல்லுவோம் இல்லையா, சம்பிரதாய கொலுன்னு, அந்த சம்பிரதாய கொலு தான் இப்ப நீங்க பாத்திருக்கீங்க. நிர்விக்ன லட்சுமி இல்லத்தினுடைய மெகா கொலு. ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலைக்கு பதிலா நம்ம நிர்விக்ன லட்சுமி இல்லத்தை அப்படி தூக்கி சுமக்கிற மாதிரி ஒரு அழகு காட்சி. ஆஞ்சநேய மூர்த்தியும் நந்தியம்பெருமானும் ஆலிங்கன காட்சி, விஸ்வரூப தரிசனம் காட்டக்கூடிய ஆஞ்சநேயருடைய தரிசனம். ஆஞ்சநேயர் அழகா வீண கானத்தை வாசிச்சிட்டு இருக்காரு, ராம ஜபம் ஜபிச்சுட்டே இருக்காரு. மும்மூர்த்திகள் 3 தேவியரோடு இருக்கக்கூடிய காட்சி, சிவா, விஷ்ணு, பிரம்மா, பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதியோடு இருக்கக்கூடிய காட்சி. சிரசு சிவன் சூப்பரா சிவபெருமானுடைய அந்த செஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சிரசு மட்டும் இருக்குது.
ஈஷா ஆதி யோகி பாக்குறீங்க. சிவபெருமான் லிங்க திருமேனி முன்னாடி அப்படி 6 பேக்கோட நிக்கிற மாதிரி ஜெய்சாண்டிக்கான ஸ்வரூபம். அகோர மூர்த்தியுடைய தரிசனம். காந்தாரா பொம்மை புது காந்தாராவுடைய கிளேடாலும் பேப்பர் மெஷ் ரெண்டுமே நீங்க பாத்தீங்க. பூரி ஜெகநாதர் பாக்குறீங்க. மீனாட்சி திருக்கல்யாண வைபோகம். தசாவதார பொம்மைகள் வரிசையா 10 ஆர்டர் படி வச்சிருக்கிறது பாக்குறீங்க. வீட்டினுடைய நுழைவாயில்ல ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணை போர்ஷன்ல தான் இத்தனை பொம்மைகளையும் அடுக்கி வச்சிருக்கேன். உள்ள வரும்போது பாக்குறதுக்கு அழகா இருக்கிற மாதிரி. நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் அப்படிங்கிற பிள்ளையார் வீடு, திருஷ்டி கணபதி வீட்டினுடைய நுழைவாயில்ல 2 சிலைகள் வச்சிருக்கேன் படிக்கட்டுல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கோபியர் நிறைய இருக்கிற மாதிரி கிருஷ்ணருடைய யானை, பட்டத்து யானை. இந்த பக்கம் நந்தியம் பெருமான். வைஷ்ணவம் சைவம் இரண்டுமே நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துல பாகுபாடா இல்லாம இருக்கணும். அதனால உங்களை அன்போட வரவேற்கிறேன். ஜாதி மத பாகுபாடு இல்லாம, ஆண் பெண் பேதம் இல்லாம எல்லாரும் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தினுடைய கொலுவை ரசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அன்போட அழைக்கிறேன். வாங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். 2வது தீம் கலை மண்டபம் அப்படிங்கிற பேர்ல வச்சிருக்கோம். இது வரைக்கும் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துல எல்லா இடத்தையுமே நாங்க கொலு பொம்மைகளால நிறைச்சிருவோம், தீம் வச்சிருவோம். ஆனா இந்த வருஷம் கலைஞர்களுக்கு இது ஒரு மேடையா அமையணும். அதுவும் முதல் மேடையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தனித்திறமை வாய்ந்த கலைஞர்கள் இங்க வந்து முதல்ல வாசினி பாப்பா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணணும்ன்றது என்னுடைய ஆசை. அவங்களுக்கு ஒரு மேடையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் இந்த இடத்த நான் வந்து ஒரு கலை மண்டபமா அப்படியே நாங்க எம்டி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பக்கம் நம்ம ராஜராஜேஸ்வரியுடைய தர்பார் பார்க்க போறோம். இந்த பக்கம் நமக்கு குலதெய்வம், வீட்டினுடைய குலதெய்வம் பெருமாளும் தாயாரும் இருக்காங்க. நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். திருப்பதி பெருமாள் எங்களுடைய குலதெய்வம். சங்கு சக்கர விளக்கா இந்த இடத்துல விளக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். பாரம்பரிய கொலு அப்படின்னாலே மரப்பாச்சி பொம்மைகள் வைக்கிறது வழக்கம். அலங்கரிக்கப்பட்ட மரப்பாச்சி பொம்மைகள், ஒரு ஆண் ஒரு பெண் பொம்மை வச்சிருக்கோம். அடுத்தது திருப்பதி பெருமாள் தாயார் புரட்டாசி மாதத்துல சிரசு மட்டும் வச்சு வழிபாடு பண்றதுக்காக பெருமாளுடைய சொரூபங்கள் 2 திருமேனி நான் அழகா வச்சிருக்கேன். பெரிய பெருமாள் 4 அடி உயரத்துக்கு பெருமாளும் தாயாரும் இந்த வீட்டுல பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டினுடைய குலதெய்வம் மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கணும்னு சொல்லி இந்த வருஷத்து புது வரவா பெருமாளையும் தாயாரையும் நான் வாங்கி வச்சிருக்கேன். அந்த பக்கம் ஆண்டாள் பாக்குறீங்க, அலங்கரிக்கப்பட்ட மரப்பாச்சி பொம்மை வடிவத்துல ஆண்டாள். இந்த பக்கம் மகாலட்சுமி தாயார் அலங்கரிக்கப்பட்ட வடிவத்துல இருக்காங்க. ஒரு யானை இப்ப சமீபத்துல நான் எல்லோரா கேவ்ஸ் கிட்ட நான் வாங்கினது, அந்த யானையையும் பக்கத்துல வச்சிருக்கேன். இப்படி ஒரு சொரூபம் நீங்க அந்த கலை மண்டபத்துல ரசிக்கிறீங்க. சைவம் வைணவம்னு பாகுபாடே நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துல கிடையாது. கேலண்டர்ல என்னென்ன பூஜை அப்படின்னு வருதோ அது சைவத்துக்கானதா இருக்கலாம், வைணவத்துக்கானதா இருக்கலாம், சௌரத்துக்கானதா இருக்கலாம், கௌமாரத்துக்கானதா இருக்கலாம், கானபத்தியத்துக்கானதா இருக்கலாம், அல்லது சாக்தம் எனக்கு ரொம்ப இஷ்டமானது சக்தி வழிபாடு. இந்த ஷண்மதங்கள் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் பிரிச்ச இந்த ஷண்மதங்கள்ல எந்த பாகுபாடுமே இல்லாம எல்லா பூஜைகளையும் என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பொம்மை பாருங்க, இந்த பொம்மை வந்து என் உயரத்துக்கு 5 அடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய பொம்மையா இருக்கு. முன்னாடி உங்களுக்கு ஆண்டாள் தெரியுறாங்க, ஏன்னா பெருமாளுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி ஆண்டாள் நீங்க பாக்குறீங்க. இந்த ஆண்டாளுக்கு பின்பக்கம் நமக்கு மீனாட்சி வந்துருவாங்க. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இதை ஒரு தீமாவே வச்சிருந்தோம். சைவம் வேறு வைணவம் வேறுன்னு இல்ல. அதாவது ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதார் வாயில மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஒரு பக்கம் மீனாட்சி பெருமாளுடைய தங்கை, இன்னொரு பக்கம் பெருமாளுடைய காதலி ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இருக்கிற மாதிரி இது ரொட்டேஷன்ல வரும். நான் ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. லலிதாம்பிகையினுடைய ராஜ தர்பார் மாதிரி ஒரு செட்டப். இதுல கோலம் போட்டு
படிகள்லாம் மினியேச்சர் கொலுப்படி வச்சு, அப்புறம் சண்டி நீங்க பாக்குறீங்க. எவ்வளோ அழகா இருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு மோல்டுல அட்டகாசமா இருக்கக்கூடிய சண்டி மகாதேவிய நம்ம பார்க்கிறோம். சண்டிகா பரமேஸ்வரிய நம்ம பார்க்கிறோம். 2 பக்கமும் மகா சரஸ்வதியும் மகாலட்சுமியும் இருக்காங்க. ஒரு பக்கம் காமதேனு பசு வச்சிருக்கேன், ஒரு பக்கம் மகாலட்சுமி தாயார் விளக்கு ஸ்வரூபத்துல இருக்காங்க. இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கீழே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரியுடைய லலிதாம்பிகையினுடைய தர்பார் சிம்மாசனம் அப்படின்னு அதுல எப்படி அமர்ந்திருந்து ஆட்சி புரியுறாங்க அப்படின்னு வெண்கொற்ற குடை கீழே லலிதாம்பிகை அமர்ந்திருக்காங்க. 2 பெண்கள் சாமரம் வீசுறாங்க. ஒரு பக்கம் மகா லக்ஷ்மி கஞ்சிரா வாசிக்கிறாங்க, இந்த பக்கம் மகா சரஸ்வதி வீணை வாசிக்கிறாங்க. சிம்மம் லலிதாம்பிகையினுடைய வாகனம் அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் பார்க்கிறோம். யாழி விளக்குகள்லாம் வச்சு சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கிற மாதிரி ஒரு நடனம் வாசிக்கக்கூடிய பெண்ணையும் அங்க வச்சு, இப்போ நம்ம மேஜரா பெருசா இருக்கக்கூடிய லலிதாம்பிகை பார்க்கிறோம். லலிதாம்பிகை அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனத்துல 2 பக்கமும் சிங்கங்கள் இருக்கு. ஒரு பக்கம் மகாலட்சுமி தாயார் பாக்குறீங்க, இந்த பக்கம் மகா சரஸ்வதி பாக்குறீங்க. 2 பேருமே ரொம்ப அழகான மோல்டு. தனித்தனியா நம்ம பீடம் வேற, மகாலட்சுமி வேற, மகா சரஸ்வதின்னு தனியா எடுக்கலாம் பொம்மைகளை. அந்த மாதிரி ஒரு பிரீமியம் குவாலிட்டி பொம்மைகளால இந்த பகுதியை நான் நிறைச்சிருக்கேன். வீட்டினுடைய விளக்குகள் 5 அடி உயர விளக்குகள், மகாலட்சுமி விளக்கு 2 பக்கமும் அலங்கரிக்க வச்சிருக்கேன். அன்னை கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் கோயில்ல அனுகிரகம் பண்ணி எனக்கு பரிசளித்த கற்பகாம்பாள் இங்க இருக்காங்க. குட்டி குட்டி பறவைகள் இங்க வச்சிருக்கேன். பறவையாய் ஒரு பிறவி வேண்டும்னு ஆசை. மிருகங்கள் மேல பறவைகள் மேலெல்லாம் எனக்கு ஒரு தனி காதல் உண்டு. முள்ளம்பன்றி குடும்பத்தோடு இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, அத்தனை பறவைகள் வச்சு அழகா இந்த இடத்தை நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். கலை மண்டபம் அப்படிங்கிறதுனால மண்டபத்தினுடைய ஒரு லுக் வரணுங்கிறதுக்காக இப்படி ஒரு செட்டப் நாங்க அழகா பண்ணியிருக்கோம். 3வது தீம் அர்த்த மண்டபம். அர்த்த மண்டபம் அப்படிங்கிறது கருவறைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க. இங்கே விளக்குகளால அப்படியே வரிசையா என்கிட்ட இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விளக்குகள், மூகாம்பிகை, வராகியம்மன் விளக்கு, சரஸ்வதி விளக்கு, ஆண்டாள் விளக்கு, லலிதாம்பிகையுடைய ராஜ தர்பார் விளக்கு. அந்த தர்பார் விளக்குல லக்ஷ்மி, சரஸ்வதி, லலிதாம்பிகை, அப்புறம் வராகி, ராஜசியாமலா இவங்கெல்லாம் வந்துருவாங்க. இந்த பக்கம் அன்னை மீனாட்சியினுடைய விளக்கு, காமாட்சியினுடைய விளக்கு, ரிஷப வாகனத்துல அம்மையப்பன் வரக்கூடியது. இங்க துர்காலட்சுமி சரஸ்வதி விளக்கு, அஷ்ட லக்ஷ்மிகள் பிள்ளையாரோடு இருக்கிற விளக்குன்னு இத்தனை விளக்குகள் இங்க வச்சிருக்கேன். இப்போ நம்ம வாசினியுடைய திவ்ய தரிசனம் பார்க்கறதுக்காக போறோம். முதல்ல கிளி கிட்ட நம்ம கோரிக்கைகளை எல்லாம் சொல்லிடுவோம். கிளி போய் வாசினி கிட்ட சொல்லி அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு ஒரு பிரார்த்தனையை முன் வச்சிருவோம். கடம்பவன வாசினி, மதுரையின் பேரரசி அன்னை மீனாட்சியினுடைய திவ்ய தரிசனம் உங்க அத்தனை பேருக்கும் நிறைவான சுபிட்சமான வாழ்க்கையை தரணும் அப்படின்ற பிரார்த்தனையோட நான் பண்ணிக்கிறேன். முதல்ல மாலைகளை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வெளிப்புறமா இருக்கிறது வந்து மயில் தோகை மாலை, அடுத்தது நீல கலர் பிங்க்ல வர்றது அது பட்டு நூல் மாலை, அடுத்தது மஞ்சள் நிறத்துல வர்றது திருமாங்கல்ய சரடு மாலை, அடுத்தது உள்முகமா அந்த பிரவுன் கலர்ல இருக்கிறது கிராம்பு மாலை. இப்படி 4 லேயர்ல மாலைகள் போட்டு அன்னை மீனாட்சிக்கே உரிய முத்து கிரீடம் சாத்திக்கிட்டு கலிங்கத்துறாலாம் வச்சுட்டு அருமையா காது தோடெல்லாம் ரொம்ப அழகா போட்டுக்கிட்டு அவங்களுடைய ஆபரணம் வரிசையா பாத்தீங்கன்னா சிவலிங்க தாலி அப்படின்னு சொல்லக்கூடியதை அணிஞ்சுக்கிட்டு, நாகாபரணம் அணிஞ்சுக்கிட்டு, வரிசையா இந்த செண்பகப்பூ மாலை, இன்னும் பதக்கங்கள்லாம் நிறைய போட்டுக்கிட்டு, இந்த வாள் பாத்தீங்கன்னா பேரரசிக்குரிய அந்த ஒரு மிடுக்கோடு, கம்பீரத்தோடு, தைரியம், வீரம் இதற்கெல்லாம் இலக்கணமா இருக்கக்கூடியவளா இருக்கா. உலகத்தினுடைய பொக்கிஷம் அத்தனையுமே இவளுடைய இடுப்பு கொத்துசாவியில இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனைவருடைய காவல் பொறுப்பும் இவ எடுத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் இங்க அழகான அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு.
மஞ்சள் நிறத்துல பச்சை பார்டர் போட்டு ஒரு வஸ்திரம். இது கங்கா ஜமுனா பார்டர்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மெரூன் பார்டர் வரும். இந்த பக்கம் பார்டர் வந்து கிரீன்ல வர்ற மாதிரி கங்கா ஜமுனா பார்டர் போட்டு அழகான புடவை கட்டுல சூப்பரா இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சி கடம்பவன வாசினியின் தரிசனம் தான் இப்போ நீங்க பண்ணீங்க. கையில இருக்கக்கூடிய கொஞ்சம் கிளிகள் இன்னைக்கு பூத்த செம்பருத்தி மலர்ல அமர்ந்திருக்கிற மாதிரி அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம். பக்கத்துல அரசாட்சி புரியக்கூடிய மீனாட்சியினுடைய திவ்ய தரிசனம் நம்ம பார்க்கிறோம். சங்கு விளக்குகள்லாம் ஏத்தணுங்கிறதுக்காக சங்கு 2 பக்கமும் நான் வச்சிருக்கேன். தாள பருவ மீனாட்சி தான் நீங்க பாக்குறீங்க. கைத்தட்டி தாளம் போட்டு இசையை ரசிக்கக்கூடிய வகையில தாள பருவ மீனாட்சி நீங்க பாக்குறீங்க. இப்படி மீனாட்சியினுடைய தர்பார் மாதிரி இந்த அமைப்பு இருக்கு. இதுதான் 3வது தீம், அர்த்த மண்டபம். தோரணங்கள்லாம் எளிமையான முறையில அதே நேரத்துல அழகா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லட்சணமா பண்ணியிருக்கக்கூடிய அலங்காரத்துல நீங்க கடம்பவன வாசினியினுடைய திவ்ய தரிசனம் அர்த்த மண்டபத்துல பார்த்தீங்க. பொதுவா திண்டு தலையணை எல்லாம் நம்ம வந்து பின்பக்கம் அப்படி வைப்போம். ஆனா இங்க ஸ்பேஸ்க்காக மீனாட்சி காலடியில அப்படி வச்சு அழகுக்காக அப்படி வச்சிருக்கேன். கோயிலுடைய கருவறையில நம்ம விளக்கு வெளிச்சத்துல தான் சுவாமியை தரிசனம் பண்ணிப்போம். அந்த மாதிரி தான் கர்ப்ப கிரகம் நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய பூஜை அறை உங்களுடைய பார்வையில நல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் லைட் போட்டு காட்டுறேன். முக்குரணி விநாயகரை தான் இங்க எழுந்தருள பண்ணியிருக்கோம். அவர் வந்து பாக்கு மாலை பட்டுநூல் மாலையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு சூப்பரா அப்படி கெத்தா நிக்கிறாரு. இந்த வீட்டினுடைய அரசன், பேரரசன் விநாயக பெருமான் முக்குரணி விநாயகர் மதுரையில இருக்கிற கடம்பவன வாசினி நம்ம வீட்டுல இருக்கிறதுனால இவரும் முக்குரணி விநாயகர்னு அழைக்கப்படுறாரு. தங்க கவசம் அணிந்து கொண்டு சூப்பரா அவர் இருக்காரு. பின்னாடி திருவாச்சி எல்லாம் அட்டகாசமா வச்சு அங்க மூஷிக வாகனம் சாமரம் வீசுற மாதிரியான அமைப்புல யாழி இருக்கிற மாதிரி திருவாச்சி எல்லாம் வச்சிருக்கேன். அழகா 2 பக்கமும் வாழை மரங்கள், கொஞ்சம் விளக்குகள், இதெல்லாம் பாவை விளக்குகள்லாம் இருக்கிற மாதிரி வச்சு 2 பக்கமும் குத்து விளக்குகளும் சூப்பரா வச்சிருக்கேன். நித்தியப்படி பூஜைக்காக ராஜசியாமலாவுக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் அறிந்தோ அறியாமலோ பல வருஷமா நான் ராஜசியாமலாவுக்கு தான் நவராத்திரி சாரதா நவராத்திரி பூஜைகள் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இந்த வருஷம் புதுசா வாங்கி இருக்கக்கூடிய ராஜசியாமலாவை இங்க எழுந்தருளை பண்ணி கீழே மகாமேரு வச்சிருக்கேன். நித்தியப்படி குங்கும அர்ச்சனை மகாமேருவுக்கும் ராஜசியாமலாவுக்கு அஷ்டோத்திர சதநாமாவளி படிச்சு பூஜையும் பண்ண போறேன். 2 கணபதி விளக்குகள் பக்கத்துல வச்சிருக்கேன். மாலை வேளையில பூஜை நேரத்துல இந்த விளக்குகளை ஏத்தி அருமையா பூஜை நடக்க போகுது. நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய விளக்கு, பிள்ளையாரும் லட்சுமியும் இணைந்திருக்கக்கூடிய விளக்கு பக்கத்துல பாவை விளக்குகள் வச்சிருக்கேன். சிவபெருமான் இங்க லிங்க ஸ்வரூபமாக இருக்காரு. நான் முதல்ல நவராத்திரி கொலுவுக்காக வாங்கின அவார்டு நித்யஸ்ரீ மகாதேவன் கர்நாடக இசை பாடகி, அவங்க கொடுத்த அவார்டு தான் இந்த கிருஷ்ண பரமாத்மா. இந்த பக்கம் ஒரு சிவபெருமான் மரத்தால் செய்யப்பட்டவர், பக்கத்துல சனீஸ்வரன் இருக்காரு. அடுத்து இங்க நிறைய குட்டி குட்டி விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கேன். இது ஒரு பூஜா ரூம் டூர் மாதிரியே கர்ப்ப கிரக டூர் மாதிரி இருக்கும். இந்த மீனாட்சியினுடைய புகைப்படம் கிட்டத்தட்ட 5 அடி உயரத்துல அனைத்து தெய்வங்களும் இருக்கிற மாதிரி அமைப்புல நாங்க கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி நாங்க இதை மாட்டினது. ரொம்ப வருஷமா இப்படியே தான் நான் வச்சிருக்கேன். அன்பே சிவம் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில தான் இந்த வீடு, இந்த குடும்பம், இங்க இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் இயங்குறோம். அன்பைதான் பிரதானப்படுத்தி இந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். பசு பட்சிகள் மீது வைத்திருக்கக்கூடிய வாஞ்சை, கருணை எல்லாமே இங்க அன்பு கொண்டு நடக்கக்கூடியதா தான் இருக்கு. நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம பார்த்தாச்சு. முதல் மாடியில தான் நம்மளுடைய தீம்ஸ் எல்லாம் ஒரு ரூமையும் வெக்கேட் பண்ணிட்டு, அந்த ரூம்ல நாங்க யாருமே இந்த 10 நாள்ல ஸ்டே பண்ண முடியாது. எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு நாங்க அழகா வந்து அந்த ரூம்ல தீம் செட் பண்ணுவோம். எங்க வீட்டுல எல்லாமே பிள்ளையார் மயமா இருக்கும். அப்படிதான் ஒரு ஃப்ளவர் வாஸ்ல விநாயக பெருமான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு உங்களை வரவேற்கிறாரு. அழகா நம்ம ஒவ்வொரு ரூமா போய் ஒவ்வொரு தீமா பார்க்கலாம். வாசினியின் வர்ண நவராத்திரியில வாசினியினுடைய உறவுகள் தான்
ஒவ்வொரு தீமா நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். வெளியில சக்தி ஸ்வரூபங்களா வாசினி பல ரூபங்கள்ல நம்ம பார்த்தோம். அடுத்தது அவளுடைய அண்ணன், அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் தாயார நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது வாசினி பாப்பாவையே தரிசனம் பண்ணி மூத்த மகன் கர்ப்ப கிரகத்துல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்க. இப்போ வாசினியினுடைய வலப்பாகம் எப்போதுமே என்ன சிவபெருமானுடைய இடப்பாகம் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவிய சொல்றாங்க. மதுரை மீனாட்சியினுடைய வலப்பாகமா சொக்கன் இருக்காருன்னு சொல்லி நம்ம சொன்னா என்ன, இது அன்பு காரணமா சொல்லக்கூடியது. அப்படிதான் இங்க சொக்கனும் மீனாட்சியும் என்னென்ன சொரூபங்களோட இருக்காங்க அப்படிங்கறத தான் நம்ம அடுத்த தீமா பார்க்க போறோம். இந்த தீம் வந்து கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபத்துல சொக்கனும் பிரியாவிடையும் எப்படி தரிசனம் கொடுக்கறாங்கன்றது தான் நீங்க பார்க்க போறீங்க. ஆடிப்படி ஏறின உடனே நம்ம பார்க்கிறது 8வது தீம் கல்யாண மண்டபம். மற்ற தீம் எல்லாம் நான் உங்களுக்கு வரிசையா கொண்டு வருவேன். நம்ம ஜம்பிள் பண்ணி பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா சொக்கனும் பிரியாவிடையும் சூப்பரான கல்யாண திருமண கோலத்துல அழகா காட்சி கொடுக்கறாங்க. ஒயிட்ல பிங்க் பார்டர்ல சூப்பரா சொக்கன் இருக்காரு. பிரியாவிடை குட்டி பாப்பாவா அழகா மஞ்சள்ல நீல நிற பட்டுப்பாவாடை, மாம்பழ கலர் பட்டுப்பாவாடையில அழகா ஜொலிக்கிறாங்க. குட்டி முருகப்பெருமான் நடுவுல இருக்காரு. சோமாஸ்கந்தர் சொரூபத்துல திருமண கோலத்துல சொக்கனையும் பிரியாவிடையையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். அழகா வாழை இலை பேக்டிராப் கொடுத்துருக்கேன். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது வாழையடி வாழையா சந்ததிகள் பெருகணும். இந்த இடத்துல நின்று நான் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் திருமணம் ஆகணும்னு வேண்டி இருக்காங்களோ சொக்கனும் மீனாட்சியும் கடாட்சம் புரியணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராஜராஜ சோழனை என்னால மறக்கவே முடியல. சைவம் வளர்த்தவர்கள்ல முதன்மையான இடம் வந்து நம்ம ராஜராஜ சோழனுக்கு கொடுக்கலாம். அப்படி ராஜராஜ சோழன் சிலைய நான் அங்க வச்சிருக்கேன். அடுத்தது மயிலாப்பூர் கற்பகாம்பாள் சுக்கிரவார தம்பாளா 4 திருக்கரங்களோட காட்சி கொடுக்கிறது பாக்குறோம். மதுரையின் பேரரசி எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு கற்பகாம்பாளையும் பிடிக்குது. அதனால கற்பகாம்பாள் தான் நீங்க இப்போ தரிசனம் பண்றீங்க. போகசக்தி மனோன்மணியுடைய தரிசனம் தான் நீங்க பாக்குறீங்க. அடுத்தது அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்துல அம்மையப்பனை பாக்குறீங்க. அம்மையப்பன் நடனமாடக்கூடிய அழகு ஸ்வரூபத்துல ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய அம்மையப்பனுடைய தரிசனம் பாக்குறீங்க. பஞ்சமுக சிவன் அப்படின்னு சொல்லிட்டு படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்னு 5 தொழில்களையும் செய்யக்கூடிய பஞ்சமுக சிவனுடைய தரிசனம். மீனாட்சி சொக்கனுக்கு சிவபூஜை செய்யக்கூடிய திருக்காட்சி. சிவபெருமான் தியான கோலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. கஜசம்ஹார மூர்த்தி நீங்க பாக்குறீங்க. கைலாய பர்வதம்னு சொல்லக்கூடிய காட்சி. இலங்கேஸ்வரன் ராவணன் சிவபார்வதிய கைலாய மலையோடு பேர்த்தெடுக்கக்கூடிய காட்சி. நடராச பெருமான் சிவகாமி அப்படின்னு ஸ்டோன் பினிஷ்ல அருமையா இருக்கக்கூடியவங்க. ஏகபாத மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒரு சப்ஸ்கிரைபர் அதை பத்தி இன்னும் கூடுதல் தகவல் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முறை அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்துல 2 குழந்தைகளோட இருக்காங்க. பிள்ளையாரும் முருகரும் வர அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம். உத்தரகோச மங்கை நடராச பெருமான் இந்த வருஷம் கும்பாபிஷேகம் நடந்த கோயில், அதனால சிறப்பா இங்க வச்சிருக்கோம். இப்போ பைரவ மூர்த்தி பாக்குறோம். அஷ்ட பைரவர் அப்படின்னு 8 மூர்த்தங்கள் பைரவ ஸ்வரூபங்களை பாக்குறோம். நவ தாண்டவம் அப்படின்னு நடராச பெருமான் 9 தாண்டவங்கள் என்னென்ன மாதிரியான அந்த பாஸ்டர்ல இருக்கோ அதெல்லாம் தாண்டவங்கள்னு சொல்றாங்க. அந்த தாண்டவங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பஞ்சபூத சிவஸ்தலங்கள் அப்படின்னு வரிசையா நீங்க பாக்குறீங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு சொல்லி 5 பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் அம்பாளோடு இருக்கக்கூடிய காட்சி பார்க்கிறோம். அடுத்து 4வரை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். சைவம் வளர்த்த சமய குறவர்கள் 4வர் தரிசனம். ஜோதிர்லிங்கங்கள் 12 ஜோதிர்லிங்கங்கள் மினியேச்சரா நான் இங்க வச்சிருக்கேன். இந்த மினியேச்சர் ஜோதிர்லிங்கம் செட்டு வந்து ரொம்ப கியூட்டா, ரொம்ப அழகா, நேர்த்தியா ஃபைபர்ல வடிவமைக்கப்பட்டது. 9 ஜோதிர்லிங்க தரிசனம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். இன்னும் 3 தரிசனம் எனக்கு கிடைக்க சிவபெருமானுடைய அருள் எனக்கு கிடைக்கணும். இங்க ஔவை பாட்டிய
நம்ம வச்சிருக்கோம். அடுத்தது திருவள்ளுவர் பார்க்குறீங்க. சப்த ரிஷிகள் 7 பேர் சப்த ரிஷி மண்டலத்துல இருந்து நமக்கெல்லாம் அருளாசி கொடுக்கக்கூடிய சப்த ரிஷிகள் பார்க்குறோம். அடுத்தது 18 சித்தர்கள் பார்க்குறோம். வரிசையா சித்தர்கள் அவ்வளவு பேருமே சைவத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்கள பார்க்குறோம். இங்கே சிவபார்வதி திருமண கோலம், அடுத்தும் அந்த சித்தர்களுடைய கண்டினியூஷனா அகத்தியரும் இருக்கிற மாதிரி அப்படியே வரிசையா நம்ம சித்தர்கள் 18 பேருடைய தரிசனம் பண்ணிக்கிறோம். அகத்தியருடைய ஒரு நல்ல ஒரு அடி சிலை என்கிட்ட இருக்கிறதுனால அதையும் இங்க பக்கத்துல வச்சிருக்கேன். இப்ப நம்ம பார்க்கிறது 63 நாயன்மார்கள், சைவம் வளர்த்தவர்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய பெருமைக்குரிய 63 நாயன்மார்களுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா கோயில்கள் இந்த காலத்துல எவ்வளவோ கோயில்கள், பழைய கால கோயில்களை நம்ம மீட்டு எடுத்து புனரமைப்பு செஞ்சாலும் அந்த கோயில்கள்ல யார் கட்டினாங்கன்ற மன்னர் பேர் கூட தெரியாம போயிருக்கலாம். ஆனா 63 அந்த கோயில்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 63 உற்சவம் மயிலாப்பூர்ல எவ்வளவு பிரபலமா நடந்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் 63 தொடர்பா நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான அற்புதமான 63க்கு நிர்விக்னலட்சுமி இல்லத்துல சிறப்பு மரியாதை கொடுக்கப்படணுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கோம். நந்தியம்பெருமான்ல இருந்து தான் நம்ம முதல்ல தொடங்கி இருக்கணும். ஆனா நிறைவா நந்தியம்பெருமான் கல்யாணத்துக்கு நல்ல மங்கள வாத்தியம் இசைக்கிற மாதிரி இந்த காட்சியோட இங்க ஒரு கல்யாண செட்டப், இந்த கல்யாண செட்டப்ல இவ்வளோ பேரும் வந்து இருக்கிற மாதிரி நம்ம இப்ப பார்த்தோம். மாடியில ஒரு ரூம்ல மகா மண்டபம்னு தீம் 7 நம்ம பாக்குறோம். அங்கங்க ஜம்பிள் ஆகி தான் நான் தீம் சொல்லிட்டு இருக்கேன். இங்க விநாயக பெருமான் கோயில் முன்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி. இந்த பக்கம் வந்து காமதேனு பசு மேலையும் ரிஷப வாகனத்து மேல கலசத்தோடையும் விநாயக பெருமானை பாக்குறோம். சூரியன் சந்திரன் 2 பக்கமும் விநாயக பெருமான் அப்படி சூரிய பெற சந்திர பெற அப்படின்னு வச்சிருக்கிற மாதிரி அழகா காட்டியிருக்கோம். 32 ஸ்வரூபங்கள் நீங்க விநாயக சதுர்த்தி எப்ப பார்த்திருப்பீங்க. நிறைய பேரு பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கலாம். இந்த நவராத்திரியில 10 நாட்கள்ல வந்து தரிசனம் பண்ணிக்க முடியுங்கிறதுனால விநாயக பெருமானுடைய பாரம்பரியமான 32 ஸ்வரூபங்களை நம்ம இங்கே தரிசனம் பண்ணிக்கிறோம். தீபேஷ் அப்படின்னு மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடியவர் தான் இந்த 32 ஸ்வரூபங்களை அழகா பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பரா நேர்த்தியா வடிவமைக்கப்பட்ட இந்த சிலைகள் ரொம்ப அழகா இருக்கும். 32 ஸ்வரூபங்கள்ல விநாயக பெருமான நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த விநாயக பெருமான் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். இவரை பார்க்க அந்த யானை சொரூபம் அந்த முகத்தோற்றத்தோட ரொம்ப அழகா இருப்பாரு. மகாபாரதம் எழுதிட்டு இருக்கக்கூடிய விநாயக பெருமானை தான் நம்ம அழகா தரிசனம் பண்ணிக்கிறோம். நடுவுல மகாபாரதம் எழுதிட்டு இருக்கிற விநாயக பெருமான நடுநாயகமா வச்சிருக்கோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தசாவதாரம் விநாயக பெருமான் செய்யற திருக்கோலத்துல நம்ம வரிசையா இங்க 5 சிலைகள் பாக்குறோம். விநாயக பெருமானுடைய தசாவதார சிலைகள் நீங்க பாக்குறீங்க. இந்த சிலைகள் வந்து ரொம்ப ரேரானது. நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்குறாங்க. எங்க வாங்கணுன்றது ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இந்த 10 சிலைகள் ரொம்ப ரேரா நான் வச்சிருக்கேன். அடுத்தது இங்க சூலம் முன்னாடி விநாயக பெருமான் இருக்கக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்க. விக்னேஸ்வரியாக விநாயக பெருமான் வாச்சஸ்கல்ப கணபதி அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய பெண் ஸ்வரூபத்துல நம்ம பாக்குறோம். இங்க மூஞ்சூறு வாகனத்துல விநாயக பெருமான் நர்த்தன கணபதியா வரக்கூடிய திருக்கோலம். முன்னாடி மூஞ்சூர் 2 பேரு ஆண் பெண் நடனமாடக்கூடிய காட்சி பார்க்கிறோம். இந்த பக்கம் எல்லாம் மூஞ்சூர் வந்து வாத்தியங்கள் இசைக்கிறது, அழகழகா வாத்தியங்கள் இசைச்சிட்டு இருக்கிற மாதிரியான திருக்கோலம். இந்த பக்கம் கொழுக்கட்டை வச்சுக்கிட்டு நிக்கக்கூடிய மூஞ்சூர் பார்க்கிறோம். மத்தளம் இசைச்சுக்கிட்டு அவ்வளோ அழகா வாத்தியங்கள் இசைக்கக்கூடிய மூஞ்சூர் அத்தனையும் நம்ம பார்க்கிறோம். கெட்ட விஷயங்களை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த 3 ஸ்வரூபங்களை நம்ம பார்க்கிறோம். ராஜ கணபதியா ஒரு விநாயக பெருமான் இங்கே அமர்ந்திருக்காரு. இந்த பக்கம் வெற்றிலை பாக்கு தாம்பூலம் அப்படின்னு விநாயக பெருமானுடைய ஸ்வரூபங்கள் யானையோட இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்படி மகா மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில 32 ஸ்வரூபங்களோட விநாயக பெருமானுடைய
ஒரு அழகான காட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அமைப்புல நம்ம மகா மண்டபத்துல பிள்ளையார நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். வாசினியினுடைய உறவுகளை தான் வச்சு நான் தீம்ஸ் எல்லாம் யோசிச்சிருக்கேன்னு நான் சொன்னேன் இல்லையா? மூத்த மகன் விநாயக பெருமான நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். அடுத்தது முருகப்பெருமான் தரிசனம் தான். எப்படி இருக்காரு பாருங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அரோகரா, திருச்செந்தூர் செந்திலாண்டவருக்கு அரோகரா, திருச்செந்தூர் சண்முகநாதருக்கு அரோகரா. எப்படி சண்முகர் அவ்வளோ அழகா சந்தன காப்புல 5 அடி உயரத்துக்கு அருமையா 6 முகங்களோட சண்முகராக 12 கரங்களோட எல்லாருக்கும் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம நிர்விக்னலட்சுமி இல்லத்துக்கு பார்க்கக்கூடிய அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் வரங்களை அள்ளி அள்ளி 12 கைகளால கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்காரு சண்முகநாதர். இந்த பக்கம் வள்ளி தேவசேனா 2 பேரும் கிளி கொஞ்சக்கூடிய அழகோடு அவ்வளோ அற்புதமா நிற்கக்கூடிய சொரூபத்துல நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். ரொம்ப அழகா இருக்காங்க வள்ளியும் தேவசேனாவும். முருகப்பெருமானுடைய திவ்ய தரிசனம் எல்லாருக்கும் மெய் சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திருவாச்சி இங்க பேக்டிராப்ல அருமையா பண்ணி இந்த ஒரு செட்டப்பை ஒரு கோயில் கர்ப்ப கிரகத்துல இருக்கிற மாதிரியான அமைப்புல கொண்டு வரணும்ன்ற ஒரு முயற்சியை நாங்க எடுத்திருக்கோம். முருகப்பெருமான வடிவமைச்சு கொடுத்தவர் திரு மணி அப்படிங்கிறவரு. அவருடைய இந்த அலங்காரத்துல நேர்த்தியா அழகா கண்கள்லாம் பேசக்கூடிய வகையில அருமையா ஆபரணங்கள்லாம் அணிஞ்சு சூப்பரா பஞ்சகச்சம் கட்டி அருமையா முருகப்பெருமானுடைய தரிசனம் பார்க்கிறோம். திருச்செந்தூர்ல சூரசம்ஹார பெருவிழா எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இங்க காட்சிப்படுத்தி வச்சிருக்கோம். திருச்செந்தூர்ல சண்முகநாதர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால இங்க நீங்க பாக்குறது சண்முகருக்கு கீழேயே சூரசம்ஹாரம் அந்த விழா நடக்கக்கூடிய காட்சி, சூரபத்மனை வதம் செய்யக்கூடிய அந்த காட்சியை நாங்க இங்க அப்படியே அழகா அந்த செட்டு பொம்மைகளை வச்சிருக்கோம். மயில்கள் சேவல்கள் இதெல்லாம் முருகப்பெருமானோடு இருக்கிற மாதிரியான காட்சி வச்சு திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் பஞ்ச சிவலிங்க பூஜை செய்யக்கூடிய காட்சி நாங்க இங்க வச்சிருக்கோம். இந்த தீம் மொத்தமா நம்ம வடிவமைச்சதுக்கு காரணமே திருச்செந்தூர்ல முருகப்பெருமானுக்கு கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இல்லையா? அதனாலதான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் நிர்விக்னலட்சுமி இல்லத்துல போன வருஷமும் சூரசம்ஹாரம் தீம் வச்சிருந்தோம். இந்த வருஷமும் முருகப்பெருமான் ஆசைப்பட்டு நிர்விக்னலட்சுமி இல்லத்துல நின்று அருள்பாலிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். கீழே அறுபடை வீடு முருகப்பெருமானுடைய திவ்ய தரிசனம் வரிசையா நீங்க பாக்குறீங்க. எங்கிட்ட இருக்கக்கூடிய சிலைகள் அறுபடை வீட்டு முருகப்பெருமான் சிலைகளும் இங்க வச்சு 4 அடி உயரத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான முருகப்பெருமானுடைய தனி சிலை இருக்கு. அந்த சிலையும் இங்க நாங்க அழகா வச்சிருக்கோம். முருகப்பெருமான் வள்ளி தேவசேனாவோடு மயில் மீது வர்றதும் நின்ற திருக்கோலத்துல இருக்கிறதும் வைத்தியவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய புது வரவா இந்த வருஷத்துல வந்த பொம்மைகள் அப்படின்னு இந்த தீமை நாங்க இப்படி அலங்கரிச்சிருக்கோம். முருகப்பெருமானுக்கு வேலும் சேவல் கொடியும் இப்பதான் சாத்தியிருக்கேன், அதை மறந்துட்டேன் முன்னாடி வீடியோ எடுக்கும்போது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பெத்தவங்களுக்கு போடுற சோறும் கூட பிறந்தவங்களுக்கு செய்யற சீரும் என்னைக்குமே அளவு பார்க்க கூடாது, கை நிறைய அள்ளி அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் கூட பிறந்தவங்க நமக்கு சீர் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துல, அதாவது நம்ம புகுந்த வீட்டுல நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவமா இருக்கும். நம்ம வீட்டுல இருந்து சீர் வந்ததுனாலே நம்ம கொஞ்சம் கெத்தா ஃபீல் பண்ணலாம். அப்படிதான் ரங்கமன்னார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சமயபுரத்தாளுக்கு சீர் கொடுக்கக்கூடிய காட்சி தான் இங்க பாக்குறோம். அண்ணா தங்கை உறவு எவ்வளவு அற்புதமான ஒரு உறவு, அந்த பாசத்துக்கு ஈடு இணை ஏது. அந்த மாதிரி இங்க ரங்கமன்னார் அழகா சமயபுரத்தாளுக்கு சிரிச்ச முகமா ஸ்ரீதேவியா இருக்கக்கூடிய சமயபுரத்தால் அழகா அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்துல அம்மா மண்டபத்துல இந்த சீர் வழங்கப்படுது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் எல்லையில்லாத பேரன்போடு அவ்வளவு வகையான சீரையும் கொடுக்கிறாரு, அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. என்னெல்லாம் அவருக்கு தோணுதோ அத்தனையையும் தன்னுடைய தங்கைக்கு கொடுக்க ஆசைப்படுறாரு. அப்படிதான் இந்த சீரை நாங்க கோல வடிவத்துல ரங்கோலி டிசைன்ஸ்ல காட்டியிருக்கோம். கீதா ரங்கோலி டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லி என்னுடைய அன்பு தோழி அழகா இந்த
சீர்வரிசைய ஒரு இன்னோவேட்டிவா, கிரியேட்டிவா நேரடியா நம்ம சீர் வைக்காம, ஒரு கிரியேட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு கோல வடிவத்துல வரைஞ்சு குடுக்க முடியுமான்னு அன்போட கேட்டேன். அவங்களும் ரொம்ப ஆசையோட தெய்வ சொரூபங்கள்லாம் ரொம்ப அழகா வரையக்கூடியவங்க. இங்க சீர்வரிசை தட்டுகள்லாம் இருக்கிற மாதிரி அருமையா பாவாடை சட்டையும் உண்டு, புடவையும் உண்டாம். சமயபுரத்தாளுக்கு நகை நட்டெல்லாம் குடுப்பாராம் ரங்கமன்னார். இங்க அந்த பருப்பு தேங்காய் கூடுலேருந்து பட்சணங்கள் எல்லாம் வச்சு, பழங்கள் எல்லாம் வச்சு, மாலைகள் வச்சு, வெற்றிலை பாக்கு அப்படின்னு சகல விதமான மஞ்சள், குங்குமம்னு அத்தனை சீர்வரிசையோட வளையல்கள்லாம் நிறைய குடுக்குறாரு ரங்கமன்னார். தன்னுடைய தங்கைக்கு கொடுக்கறதுல எந்த அதுல வந்து அளவே அவர் பார்க்கறது இல்ல. அத்தனை சீர்வரிசைய அவர் அள்ளி கொடுக்கக்கூடிய காட்சி தான் இங்க கோல வடிவத்துல நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இந்த மினியேச்சர் செட்டு வந்து ரொம்ப காலம் முன்னாடி நான் வாங்கியிருக்கேன். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சமயபுரத்தாளுக்கு சீர் கொடுக்கக்கூடிய அந்த கொலு பொம்மைகள் தான் இந்த ஒரு தீமுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அம்மா மண்டபத்துல தான் இந்த காட்சி நடக்குமா. கொள்ளிடக்கரையில அம்மா மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காட்சி பத்தி எனக்கு சரியா தெரியாது. இருந்தாலும் மனசுல தோணுனது, நம்ம போன வருஷம் செஞ்ச இந்த சமயபுரத்தாளுடைய 6 அடி உயர திருமேனி நம்ம கிட்ட இருக்கு. அப்புறம் அத்திவரதரை தான் நின்ற திருக்கோலத்துல நீங்க ரங்கநாதரா தரிசனம் பண்ணிக்கிறீங்க. அவருக்கு உடம்ப வந்து நீல திருமேனி கொடுத்து அப்படியே அழகா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு அமைப்புல பேக்டிராப்ல ஒரு எளிமையான அலங்காரத்துல அம்மா மண்டபத்துல சமயபுரத்தால் வீற்றிருக்கக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்கிறோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த விஸ்வரூப தரிசனம் அளிக்கக்கூடிய பார்வதி தேவி சமயபுரத்துல சீலிங்ல இந்த மாதிரியான விஸ்வரூப தரிசனம் அளிக்கக்கூடிய அம்பாளை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி சிதம்பரத்துல இந்த ஓவியம் முதல்ல வரையப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பத்தியான தகவல்கள் நான் சொல்ல விரும்புறேன். ஹிமவான் அப்படிங்கிற மன்னர், பர்வதராஜனா இருக்கக்கூடிய இமயமலை அந்த தேசத்தை ஆட்சி பண்ணக்கூடிய மன்னன், அவருடைய மகளா பார்வதி தேவி பிறக்கணும்னு ஆசைப்பட்டு தவம் செய்யறாரு. பார்வதியும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே விஸ்வரூப தரிசனம் ஹிமவானுக்கு காட்சி கொடுக்கறாங்க. ஹேமாவதி அப்படிங்கிற பேர்ல அவங்க பிறக்கிறாங்க. இந்த காட்சி வந்து தட்சனுக்கு இந்த மாதிரியான ஒரு விஸ்வரூப காட்சி கிடைக்கல. தட்சனுடைய மகளாக தாட்சாயினி அவதாரம் செய்யறதுக்காக தட்சன் வந்து தனக்கு பார்வதி தேவிய மகளா பிறக்கணும்னு வேண்டிக்கிறான். ஆனாலும் அவனுடைய அந்த அகந்தை காரணமா பார்வதி தேவியினுடைய விஸ்வரூப தரிசனம் கிடைக்கல. ஆனா ஹிமவானுக்கு ஹேமாவதி, அதாவது பார்வதி தேவி விஸ்வரூப தரிசனம் கொடுக்கறாங்கன்ற இந்த காட்சி பத்தி எனக்கு கூடுதல் விவரங்கள் சொன்னது வந்து தேசமங்கையர்க்கரசி அம்மாவுடைய ஆத்ம சிஷ்யர்னு சொல்லப்படக்கூடிய அரவிந்தன் தான் எனக்கு இந்த தகவல்கள்லாம் சொன்னாரு. அவருடைய தகவல்கள் ரொம்ப நீண்ட தகவல்களா இருந்தது. நான் சுருக்கி நான் சின்னதா சொல்லியிருக்கேன். ரொம்ப அழகான இந்த வடிவம் வந்து சமயபுரம் கோயில்ல இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். இங்கே சமயபுரத்தாளுடைய அழகான திருமேனி கொலுபொம்மை வடிவத்துல இருக்கிறதையும் பாக்குறீங்க. கையில வந்து கத்தி உண்டு. அது வந்து எங்க மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல. அதனால கத்தி இல்லாம இருக்காங்க. நவராத்திரியில சாந்தமா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் சமயபுரத்தாளுக்காக நான் பண்ணியிருக்கேன். எங்க அம்மாவுக்கு வந்து மாரியம்மன்னா ரொம்ப இஷ்டம். எங்க அப்பாவுடைய உடல்நல சற்று பலவீனமா இருக்கு. இந்த கால நேரத்துல அம்மாவுக்காக பிரார்த்தனையும், எங்க அப்பாவுடைய உடல் நலம் தேரணும்ன்ற பிரார்த்தனையும் முன்வைக்கிறேன். அம்மாவுக்காக இந்த தீமை நான் டெடிகேட் பண்றேன். ஜோதி மண்டபம் அப்படிங்கிற 9வது தீமுக்கு நம்ம வந்துட்டோம். ஜோதி ஸ்வரூபமா யாரு இருப்பா அப்படின்னா மகரஜோதி நாயகனா விளங்கக்கூடிய தர்மசாஸ்தா ஐயனுடைய தரிசனம். போன வருஷம் எனக்கு நவராத்திரியில எனக்கு திவ்ய தரிசனம் கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த நன்றியை நான் மறக்க விரும்பல. சபரிமலை யாத்திரையின் போது நான் வாங்கினதுதான். தர்மசாஸ்தாவுடைய சன்னிதானத்திலேயே இந்த கொலுபொம்மையை வாங்கி கையோட தூக்கிட்டு வந்துட்டேன். சபரிமலை யாத்திரை எந்த பெருசா மெனக்கடலும் இல்லாம டக்குன்னு எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. அதனால அவருக்காக ஜோதி மண்டபம் ஏற்பாடு பண்ணி இங்கே அழகா நிறைய விளக்குகள் வச்சு ஜோதி ஸ்வரூபமா அவர் காட்சி கொடுக்குற மாதிரியான அமைப்புல இங்க வச்சிருக்கேன். விளக்குகள்லாம் ஏத்துற மாதிரி இல்லை, ஏன்னா குழந்தைகள்லாம் நிறைய நடமாடுற இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்த ஜோதி மண்டபம் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். ரொம்ப 18 படியை வச்சு அழகா இந்த 27 தீபங்கள் ஏற்றக்கூடிய இந்த நட்சத்திர விளக்க இங்க வச்சு அழகா இங்க நான் ஒரு செட்டப் வந்து ஐயப்பனுக்காக, தர்மசாஸ்தாவுக்காக, அன்னதான பிரபுவே
சுவாமியே சரணமையப்பா அப்படிங்கிற கோஷம் வந்து எல்லாரும் சொல்லணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். ஆஞ்சநேயர் ஜம்போ ஆஞ்சநேயரா பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணது தெர்மோகோல்ல பண்ண ஆஞ்சநேயர். அவரை அப்போ உப்பரிகையில வைக்கிற மாதிரி எப்படி வாழை சுருட்டிட்டு மேல வந்து உட்கார்ந்துருப்பாரோ அந்த மாதிரி உப்பரிகையில அவரை நம்ம பார்க்கிறோம். மேல பிரம்மாண்டமா அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்துல, ஒரு அழகான திருக்கோலத்துல பால்கனியில இருந்து இங்க நின்னு பார்த்தா அவருடைய திவ்ய தரிசனம் நம்ம பார்க்க முடியுங்கிற மாதிரியான திருக்கோலத்துல ஆஞ்சநேய மூர்த்தியை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். முதல் 4 தீமும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்தோம். அடுத்தது 5ல இருந்து 9 தீம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்திருக்கோம். இப்போ நம்ம 10வது தீம் பார்க்க போறோம். 1000 கால் மண்டபம் அப்படிங்கிற தீம் தான் நம்முடைய, உங்களுக்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிள்ளையார் வீடு கொலு வீடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த வீட்டுல 7000 பொம்மைகளுக்கு மேல இருக்கு. அதுல 3500க்கும் மேற்பட்ட சொரூபங்கள் விநாயக பெருமானுடைய சிலைகளாவே இருக்கு. அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். 1000 கால் மண்டபம் அப்படின்னு இந்த இடத்துக்கு ஏன் நான் பேர் வச்சேன் அப்படின்னா, ஆயிரக்கணக்கான பொம்மைகள் இந்த இடத்துல இருக்கு. எப்படி வந்து 1000 கால் மண்டபத்துல ஒவ்வொரு தூண்லையும் ஒரு தெய்வ ஸ்வரூபம் இருக்குமோ அந்த மாதிரி இத்தனை பொம்மைகள் இந்த இடத்துல இருக்கிறதுனால 1000 கால் மண்டபம்னு வச்சிருக்கேன். கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்ம சைவத்துக்குரிய சிவபெருமானுடைய திருக்கோலத்தை பார்த்தோம் கல்யாண ஸ்வரூபத்துல. இங்க பாத்தீங்கன்னா வைணவத்திற்குரியது அப்படிங்கிற மாதிரி இங்க கிருஷ்ணர் வாயில உலகமே தெரியக்கூடிய காட்சியை பிரதானமா வச்சுட்டு, இது நல்ல ஜெய்ஜாண்டிக்கா பெருசா இருக்கக்கூடிய திருக்கோலம். இந்த பக்கம் ஆண்டாளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம், அந்த கோபுரம் எவ்வளவு அழகு, தமிழக அரசினுடைய சின்னமா விளங்கக்கூடிய அந்த காட்சியை வச்சு இங்க நிறைய சேர்த்தி வடிவங்கள்லாம் வச்சிருக்கேன். அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கமன்னாருடைய சேர்த்தி, மன்னார்குடி ராஜகோபாலர் சேர்த்தி அப்படின்லாம் வச்சு இங்க நிறைய வச்சிருக்கேன். ரொம்ப அழகா சக்கரத்தை வந்து பெருமாளுக்கு சிவபெருமான் சக்கரதானம் அப்படிங்கிற அந்த காட்சியை வச்சு, பெருமாள்னாலே நமக்கு பெரிய திருவடி சிறிய திருவடி வரணும், அந்த மாதிரி திவ்ய கோலத்தெல்லாம் நான் வச்சு, அந்த பக்கம் கிருஷ்ணர் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய சொரூபங்கள், 3 குட்டி குழந்தைகள் சுட்டி குழந்தைகளை நம்ம இங்க பாக்குறோம். பாண்டுரங்கன் ரகுமாயியை வச்சு அந்த மாதிரி இங்க பாக்குறது எல்லாமே பெருமாளுடைய சொரூபங்கள். அதுல சிவபெருமான் பார்வதியோடு இருக்கக்கூடிய அந்த சொர்ணாகர்ஷண பைரவருடைய திருக்கோலமும் நம்ம பாக்குறோம். இந்த பக்கம் எல்லாமே நிறைய சேர்த்தி வடிவங்கள், ஐஞ்சுவை பெருமாள்லாம் ஃபர்ஸ்ட் லைன்ல வச்சிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நரசிம்மர், நவநரசிம்மர் திருக்கோலம் வச்சிருக்கேன். அப்புறம் நவ திருப்பதி நீங்க பாக்குறீங்க. அடுத்தது இந்த பக்கம் லலிதாம்பிகையுடைய தர்பார், சிவபெருமானும் பார்வதியும் சதுரங்கம் விளையாடக்கூடிய காட்சி, அப்புறம் சங்கரன் கோயில்ல சிவனும் பெருமாளும் இணைஞ்சிருக்கக்கூடிய திருக்காட்சி அப்படின்னு அப்படி வச்சு, இந்த பக்கம் நாச்சியார் திருக்கோலம், நவஸ்ரீ தாயார் அப்படிங்கிற திருக்கோலம்லாம் அழகா வச்சு, அஷ்டலட்சுமிகளை வச்சு, இந்த பக்கம் ஃபுல்லா ஆஞ்சநேயருடைய அஷ்ட ஆஞ்சநேயர் சொரூபம், அப்புறம் பாண்டுரங்கனுடைய தசாவதார திருக்கோலமும் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கீழ் வரிசையில பாத்தீங்கன்னா சயன கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாளா, அதாவது நரசிம்மர், அப்புறம் ரங்கநாதர், ஜலநாராயண பெருமாள் அப்படின்னு அப்படி சயன கோலமா இங்க வச்சிருக்கேன். இப்படி இவ்வளவையும் இந்த பகுதியில எங்கெங்கெல்லாம் என்ன கேப் கிடைக்குதோ அப்படி பார்த்து ஓரளவுக்கு குரூப்பிங் பண்ணி அடுக்கியிருக்கேன். இப்ப இங்க வரிசையா நீங்க பாக்குறதெல்லாம் பாருங்களேன், இந்த பக்கம் ஃபுல்லா பெருமாளா அடுக்கி வச்சிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய பொம்மைகள் இருக்கிறதுனால எதை எங்க வைக்கிறதுனே தெரியல. நான் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நிறைய விளாக்ஸ் கடைகளுக்கு போயிட்டு இருந்ததுனால என்னால இதுக்கு மேல எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு தெரியல. அதனால அத்தனை பொம்மைகளையும் அப்படியே பார்வையில பார்த்துட்டே வர்ற மாதிரி அப்படி கீழ் வரிசையில ஃபுல்லா நம்ம பாக்குறோம். எல்லாம் பெருமாளுடைய சொரூபமா அப்படியே பார்த்துட்டே வர்ற மாதிரி பார்த்து, அழகழகான பொம்மைகள் இதெல்லாம் எப்படி நான் அரேஞ்ச் பண்றதுன்னு தெரியாம தான் அப்படியே ஒரு வரிசையா வச்சிருக்கேன். இங்க வந்து நேர்ல பார்க்கக்கூடியவங்க ஒவ்வொரு பொம்மையையும் பார்த்து ரசிக்கணும். கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்கிற மாதிரி தான் இங்கெல்லாம் ஃபுல்லா பிள்ளையாரா வச்சிருக்கேன். 2 பக்கமுமே பிள்ளையாரா வச்சிருக்கேன். பிள்ளையார் சொரூபங்களே நீங்க நிறைய வரிசையா நீங்க பார்த்துட்டு வர்றீங்க. எந்த பொம்மை என்ன மாதிரி பேலன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து அவ்வளவு பொம்மைகளையும் இங்க அடுக்கி விட்டுருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆர்டரா அரேஞ்ச் பண்ண முடியல, ஆனா சுத்தப்படுத்தி, அதாவது டஸ்டிங் எல்லாம் பண்ணி
ஏற்கனவே நம்ம பிள்ளையாரெல்லாம் ரேக்ஸ்ல பார்ப்போம் இல்லையா, அதை தான் நீங்க பாக்குறீங்க. இத்தனை ரேக்ஸ் நான் வந்து பண்ணி இந்த 2 பக்கமுமே நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஆச்சாரியர்கள், இந்த குருமார்கள், சங்கீத மும்மூர்த்திகள் அப்படின்னு இருக்கிறது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 4 வேதங்களை அடுக்கி விட்டுருக்கேன். இதெல்லாம் புது பொம்மை, ஆனாலுமே எங்க வைக்கிறதுன்னு தெரியல. இந்த தீம் ரிலேட்டடா இருக்கிற பொம்மைகளை மட்டும் வச்சுட்டு ராம் பரிவார் பாருங்க, ரொம்ப அட்டகாசமான சிலை இது. 4 அடிக்கு உயரத்துல ராம் பரிவார். இவர் வடுவூர் ராமர், அவ்வளோ அருமையா இருப்பாரு. இந்த சிலைகள்லாம் எங்க வைக்கிறதுன்னு, இந்த லக்ஷ்மணன் கை கட்டி நிற்கக்கூடிய காட்சி சூப்பரா இருக்கும். லக்ஷ்மணனா பரதனான்னு தெரியல, ஆனா இந்த மாதிரி இந்த பொம்மைகள்லாம் பாத்தீங்கன்னா கையால் செய்யப்பட்ட பொம்மைகளாவே நம்ம இதெல்லாம் அவார்டு வாங்கினவங்க செஞ்சது. அவங்க செஞ்சதை பல ஊர் தெய்வங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வ சொரூபங்கள்லாம் நம்ம இங்க வச்சிருக்கோம். இன்னும் நிறைய பிள்ளையார் சொரூபங்களும் நம்ம அப்படியே வரிசையா எல்லா ரேக்ஸ்லயுமே ஃபில்லப் ஆயிருக்கும். இப்படி குட்டி குட்டியா கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய விநாயக பெருமான்ல இருந்து நிறைய இந்த மாதிரி பிராஸ்ல செய்யப்பட்டது அப்படி இப்படின்னு 2 பக்கமும் அவ்வளவு வீடு கொள்ளாத பொம்மைகள். இந்த பக்கம் ஸ்பெசிபிக்கா நான் சொல்லணும், ஃபைபர் டால்ஸ் எல்லாம் இங்க அடுக்கி வச்சிருக்கேன். என்கிட்ட இருக்கக்கூடிய ஃபைபர் டால் கலெக்ஷன்ஸை அப்படியே இங்க அழகா காட்டியிருக்கிறது. அது மாதிரி பிளாக்ல இருக்கிறது. இங்க முருகப்பெருமானுக்கு கலச அலங்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சது, ஆனா நேரமின்மை காரணமா பண்ண முடியல. ரங்கமன்னார் ஆண்டாளோடு துளசி மாடம் இந்த பக்கம் இருக்கிறதும் அழகான பொம்மைகள். அதெல்லாம் வந்து ஒன்னொன்னும் பார்க்க அவ்வளோ லட்சணமான பொம்மைகள். இங்க வாசினி குவில்லிங் கொலு அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் நம்ம தீமா வச்சிருந்தது. பூக்கடை நடக்கிறது, அப்புறம் புடவை கடை, அப்புறம் டெய்லரிங் ஷாப் அங்க பாக்குறீங்க. இந்த ராட்டை சுத்துறதுன்றது, கைத்தறி ஆடைகள் நெய்யறது, ரங்கோலி கோலம் போடுறது, வளையல் கடை பாக்குறீங்க, சங்கீத கச்சேரி பாக்குறீங்க. அடுத்தது கிளி ஜோசியம் பாக்குறீங்க. இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் விற்கிறவரு, பலூன் விற்கிறவருன்னு சொல்லிட்டு, இளநீ விற்கிறவரு, காய்கறி விற்கிறவரு, இதுதான் பஞ்சு மிட்டாய். அப்புறம் அந்த மண்பாண்டங்கள் செய்யறவங்க, செஸ் போர்டு கூட குவில்லிங்ல செஞ்சது. இப்படி இதெல்லாம் போன வருஷம் அம்பிகான்ட்டு ஒருத்தவங்க பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் பாருங்க, ஃபுல்லா வந்து நமக்கு அந்த லக்ஷ்மி குபேரரோட 3 ஸ்வரூபத்துல இருக்கிறது, இந்த யோகாசன் செய்யக்கூடியதுன்னு இப்படிலாம் எவ்வளவு பொம்மைகள், எண்ணிலடங்கா பொம்மைகள். எதை எடுத்து எப்படி அடுக்கிறது, எங்க வைக்கிறது ஒண்ணுமே புரியல. கடைசி நிமிஷத்துல எல்லாத்தையும் நீட்டா வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பாயிடுச்சு. நிர்விக்னலட்சுமி இல்லம்ங்கிறது பிள்ளையார் வீடு. பிள்ளையாராலேயே செய்யப்பட்ட அந்த நேம் போர்டு தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. குட்டி குட்டி விநாயக பெருமானுடைய பொம்மைகளை வச்சே இந்த நேம் போர்டை பண்ணியிருக்கோம். இந்த நிர்விக்னலட்சுமி இல்லம், கொலு வீடு, பிள்ளையார் வீடுன்னா இத்தனை பொம்மைகளுக்கு இங்க பொம்மைகள்னு சொல்றதை விட தெய்வ சொரூபங்கள் அத்தனை பேரு இந்த இடத்துல இருந்து அருளாட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், இந்த வீடு பிள்ளையார் வீடு. அவர் எங்களை தங்குறதுக்கும் வாழறதுக்கும் அனுமதி கொடுத்திருக்காரு. அந்த அனுமதியை நாங்க அவருக்கு செய்யக்கூடிய தொண்டா, இந்த சைவத்துக்கா இருக்கட்டும் வைணவத்துக்கா இருக்கட்டும் இருக்கிற இறைப்பணிகளுக்காக நாங்க எங்களுடைய வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணணும். முக்கியமா நான் அந்த மாதிரி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் நிர்விக்னலட்சுமி இல்லத்துல நடக்கக்கூடிய பூஜைகள் அனைத்துமே சகல ஜீவராசிகள் நன்மைக்காக, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அத்தனை கோரிக்கைகளையும் பிள்ளையார் அனுகிரகத்தால நிறைவேற்றி கொடுக்கணும். வாசினி பாப்பா, கடம்பவன வாசினி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாருக்கும் அவளுடைய ஆசிகளும் தொடர்ந்து கிடைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எப்பவும் நல்லா இருக்கணும், சகல சௌபாக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த வீடியோ நிறைவாக போகுதுன்னு நினைப்பீங்க. 10 தீம் தான் நம்ம நிறைவு பண்ணியிருக்கோம். ரொம்ப பேரு ஆர்வத்தோட இருக்கக்கூடிய இன்னொரு தீம் வந்து பேலன்ஸ் இருக்கு, அதுதான் ஆபரேஷன் சிந்தூர். அதை பார்த்துடலாம். தீம் நம்பர் 11 ஆபரேஷன் சிந்தூர். இதை வந்து நாங்க எங்க வீட்டு பால்கனியில பண்ணியிருக்கோம். பெஹல்காம் இந்த இடம் வந்து எல்லாருக்கும் இப்பவுமே உடம்பு நடுங்கக்கூடிய அளவுக்கு எல்லார் மனசுலயும் மிகப்பெரிய பயத்தை, கவலையை ஏற்படுத்தக்கூடிய இடமா, எல்லாரும் போக பயப்படுற ஒரு இடமா இந்த காலகட்டத்துல மாறி போச்சு. இந்த நிலையெல்லாம் மாறணும், ஆன்ம பலம் நமக்கு கூடணும், தெய்வம் நமக்கு துணை இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் மகாவாராகியா விளங்கக்கூடியவள், லலிதாம்பிகையினுடைய படைத்தளபதியாக விளங்கக்கூடிய வாராகி அம்பாள் 8 திக்குக்கும் காவலாளியா இருக்கணும். அவங்களுடைய பொறுப்பா இருக்கக்கூடிய நம்முடைய தேசத்தை அவங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அஷ்டவாராகிய 8 திக்குகளையும் காவல்ல வைக்கிற மாதிரி வச்சு
8 திக்குகளுக்கும் காவல் புரியிற மாதிரி அஷ்டவாராகிய அப்படியே வச்சு, அங்க காளி பிரதானமா நம்ம வீட்டுல நிர்விக்னலட்சுமி இல்லத்துல மிக பிரம்மாண்டமான இந்த சிலை எங்களுடைய பெருமைக்கும் ஒரு காரணமா இருக்கக்கூடிய மைசூர் சாமுண்டீஸ்வரி வச்சு காவல் தெய்வங்கள்லாம் எல்லா ஊரையும் எல்லை காவல் தெய்வங்கள் எப்படி காவல் காக்குதோ அந்த மாதிரி தேச பாதுகாப்புக்கு காளியிலிருந்து எல்லா ஸ்வரூபங்களும் அஷ்டவாராகி காளி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேசத்தினுடைய மேப் வச்சு அதை சுத்தி நவசக்தி அப்படின்னு 9 பெண் தெய்வங்கள் காவல் புரியிற மாதிரி வச்சு, இங்க கருப்பண்ணசாமியில இருந்து இந்த மாதிரி எல்லாம் நாங்க வச்சிருக்கோம். ஏன்னா காவல்ங்கிறது விஷயத்துல வரும்போது பெண்கள் மட்டும் அப்படின்னு இல்லாம இங்க விநாயக பெருமானும் கூட ரைஃபிளோட இருக்கிற மாதிரி ஒரு சோல்ஜரா அவர் இருக்காரு. அப்படி காளியா இருக்கட்டும், பாரத மாதா சிலை கூட இங்க நாங்க வச்சிருக்கோம். ஏன்னா பாரத தேசம் சனாதன தர்மம் ஆன்மீகத்தை கருப்பொருளா இருந்து அடித்தளமா இருந்து இயங்கக்கூடிய பாரத தேசத்துல ஆன்மீகம் வந்து ரொம்ப பெருசா நம்ம நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பக்திங்கிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இன்றியமையாத பாதையா இருக்கு. இங்கே வராகி அம்பாள் தேர்ல பவனி வரக்கூடிய காட்சி, லலிதாம்பிகையுடைய தேரை வந்து இந்த கிரிச்சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதான்பாங்க லலிதா சகஸ்ரநாமாவளியில. அந்த மாதிரி காட்டு பன்றிகள் இழுத்துட்டு வரக்கூடிய தேர்ல பவனி வரக்கூடிய வராகி அம்பாள் நம்ம தேசத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல தான் பண்ணியிருக்கோம். தண்ணி நிக்கிற மாதிரி அழகா திரு ஐயப்பன் அவருடைய கைவண்ணத்துல தான் இந்த தீம் உருவாயிருக்கு. பெஹல்காம் அந்த காட்சிய அந்த இடத்த அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குடிசைகளா இருக்கட்டும் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதுனால இங்க ஒரு பவுல்ல நான் குங்குமம் வச்சிருக்கேன். இந்த குங்குமம் எல்லாருக்கும் மங்களம் தரக்கூடியதா இருக்கணும். பூவோடும் பொட்டோடும் எல்லாரும் இருக்கணும். நவராத்திரி நாட்கள்ல நம்ம மங்கள பொருட்கள்னு எல்லாருக்கும் கொடுப்போம். மஞ்சள் குங்குமம் கொடுத்து தாம்பூலம் கொடுக்கறது நம்முடைய பாரம்பரிய வழக்கம். எல்லாரும் பூவோடு பொட்டோடு சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்க்க சுமங்கலியா அனைத்து பெண்களும் இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இனி நம் தேசத்துக்கு எந்த விதமான பயமும் வரக்கூடாது அப்படிங்கிற பிரார்த்தனையையும் முன் வச்சுதான் இந்த பெஹல்காம் தீம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஆபரேஷன் சிந்தூர் இந்த தீமை பார்க்கறதுக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இன்னும் டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்க, காவலாளிகள் அப்படின்னு நிறைய பேர் வரணுங்கிறது என்னுடைய ஆசை. உங்க குடும்ப உறுப்பினர்கள் இல்ல அவங்க பெண்களா இருந்து அவங்க குடும்பத்துல மிலிட்ரியில அப்படி இப்படி இருந்தாங்க, காவல்துறையில எல்லாம் இருக்கிறீங்கன்னா தயவு செய்து இந்த தீமை பார்க்கறதுக்காக நீங்க எல்லாரும் வரணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். வாசினியின் வர்ண நவராத்திரி நிர்விக்னலட்சுமி இல்லத்துல நடக்கக்கூடிய 15வது நவராத்திரிக்கு நீங்க எல்லாரும் வரணும். குடும்பத்தோட வரணும். குழந்தைகள் அத்தனை பேரையும் கூட்டிட்டு வரணும். அக்கம் பக்கத்து வீட்டார் அத்தனை பேருக்கு சொல்லி எல்லாரும் இங்க வந்து தாம்பூலம் வாங்கிக்கணும் அப்படின்னு உங்க எல்லாரையும் அன்போட அழைக்கிறேன். மூத்தவர்களா இருக்கக்கூடியவங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வரணும். என்னோட இளையவர்களா இருக்கக்கூடியவங்க வாழ்த்துக்கள் பெறுவதற்காக இங்க வரணும். எல்லாரும் வாசினி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கும் வரங்களை கேட்டு பெறுவதற்கும் இங்க வரணும் அப்படின்னு அன்போட கூப்பிடுறேன். பாவனையா குங்குமம் எடுத்துக்கிட்டு தாம்பூலம் வாங்கிக்கிறதுக்கு உற்றார் உறவினரோட, நண்பர்களோட, குடும்பத்தோட, குழந்தைகளோட எல்லாரும் வாங்க. நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய 15வது நவராத்திரியில 11 தீம் வச்சிருக்கோம். இந்த தீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன். 3 பசங்க வந்து நிர்விக்னலட்சுமி இல்லத்துடைய குடும்பத்துல பழக்கமான 3 பசங்க கிராமத்துல இருந்து வந்து 5 நாட்கள் தங்கி இருந்து இந்த தேரை கட்டி இழுத்துருக்காங்க. அந்த பசங்க தான் ஃபுல்லா எல்லா ஹெல்ப்பும் பண்ணது. இந்த ஐடியாஸ் எல்லாம் மட்டும்தான் நாங்க குடும்பத்துல இருந்து எடுத்தோமே தவிர மற்ற எக்ஸிகியூஷன் வேலையெல்லாம் அந்த பசங்க வந்து அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்தாங்க. நூற்றுக்கணக்கான பொம்மைகள் கீழே இறங்கி வரணும்னா அதற்கு உதவி செஞ்சிருக்காங்க. திரு ஐயப்பன் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு தெர்மோகோல்ல தீம்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு அவரு உதவி பண்ணியிருக்காரு. அவர் பண்ணதுதான் ஆண்டாள், மீனாட்சி, அப்புறம் ஆஞ்சநேயர் பார்த்தீங்க, பெஹல்காம் தீம், இப்போ ஆபரேஷன் சிந்தூர் தீம் பார்த்தீங்க, சமயபுரத்தால் அவர் ரெடி பண்ணது தான். இப்படி அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தீம்ல நிறைய பொம்மைகள் வாங்கியிருக்கேன், வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வாங்கியிருக்கேன். அத்தனை பேருடைய அந்த கடைகள் நல்ல விருத்தி அடையணும். நிர்விக்னலட்சுமி இல்லத்துடைய கொலுப்படியை அலங்கரிச்சிருக்கக்கூடிய பொம்மைகள் அத்தனை பொம்மைகளும் உயிரோட்டமா இருக்கக்கூடிய பொம்மைகளா உருவாக்கி தந்த அந்த குடும்பங்கள், கலைஞர்களுடைய குடும்பங்கள் சுபிட்சமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய தீம் ரெடி பண்ணி கொடுத்த திரு மணி அவர்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவருடைய நண்பரா இருக்கக்கூடிய சிவா, அவரும் ரொம்ப அவர் தான் எனக்கு ரொம்ப பழக்கமானவர். முன்னாடி கிருஷ்ணர் ராதையெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி எண்ணற்ற நன்றிகள் நான் எல்லாருக்கும் சொல்லணும். கீதா ரங்கோலி டிசைன்ஸ் அவங்க தான் கோலம் போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி. 32 விநாயக பெருமானுடைய சொரூபங்களை பண்ணி கொடுத்த அவங்களுக்கும், அதாவது அவர் வந்து இண்டோர் மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய தீபேஷ் அப்படிங்கிறவரு, அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க வீட்டுல சுலோச்சனா, என்னுடைய வலதுகை இடதுகை நம்பிக்கை, அப்புறம் என்னுடைய இன்னொரு மகன் விஜய், இப்படி எல்லாருமே நிறைய நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த 10 நாள் நாங்க சமைக்கவே முடியல. எல்லா வேலையும் சரண்யா வந்து கேட்டரிங் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க, வேலை தவறாம கொண்டு வந்து கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 10 நாட்களுக்கு அவங்க தான் கொடுக்க போறாங்க. இப்படி நிறைய உதவிகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எலக்ட்ரீஷியனை சொல்ல மறந்துட்டேன். ஸோ எல்லாருமே உதவி பண்ணியிருக்காங்க. யாரையாவது விட்டுருந்தா கூட அவங்க என்னை மன்னிச்சுக்கணும். நிறைய பேருடைய உதவியில தான் இந்த நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய கொலு நடக்குது. என்னுடைய கணவருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய குழந்தைகள், நான் முதல்ல வீடியோ காலில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற என்னுடைய பையனுக்கு தான் நான் காட்டினேன் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும். மாசா பண்ணியிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னா. என்னுடைய மகளுக்கும் ரொம்ப பெருமையா இருந்தது. வாசினியோட வர்ண நவராத்திரி தொடங்கின வேலையில அவளுக்குமே ஒரு பிரான்ஸ் மெடல் கிடைச்சது. செஃப் தாமு கையால அவ வந்து ஒரு பிரைஸ் வாங்கினா. இப்படி நல்ல செய்திகள்லாம் வந்திருக்கு. இப்படி எப்போதுமே வாசினியுடைய அருட்கடாட்சத்துல என்னுடைய குழந்தைகளும் மென்மேலும் நல்லா படிச்சு நல்லா சிறப்படைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களும் இதுல நிறைய தியாகங்கள் பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு கிடைக்கிற சின்ன ஸ்பேஸ்ல அவங்க இருக்கக்கூடிய நிலை வரும். அதை சகிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறது, எல்லாரையும் இன்முகத்தோட வரவேற்கிறதுன்னு பண்ணக்கூடியது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்படி எண்ணிலடங்கா எனக்கு பிளவுஸ் தைச்சு கொடுத்தவங்க வரைக்கும் கூட நான் நன்றி சொல்ல வேண்டிய கடமையில இருக்கேன். இந்த 10 நாட்களும் நிறைய புடவைகள் மாடலா பிளவுஸ் தைக்கணும்ன்ற ஆசையில அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுத்தவங்க. ப்ரூச்சஸ் அதை வந்து இந்த 10 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அனிமல் அல்லது ஒரு பேர்டு இருக்கணும்னு சொன்னேன். பிரியார்டி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி. இன்னும் எத்தனை பேருக்கு நான் நன்றி சொல்றது. என்னுடைய மகன் மகள் அப்படின்னு சொல்லி உறவுகளா எத்தனையோ பேர் இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றி. இங்க வாசினியோடைய அலங்காரத்துக்கு உதவிய ராகுலுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மாதம் பௌர்ணமி பூஜைக்கு அலங்காரம் அவன் தான் பண்ணி தர்றான். அவன் வாங்கி கொடுத்த வஸ்திரத்தை தான் இன்னைக்கு அணிந்துகிட்டு சூப்பரா இருக்கா வாசினி பாப்பா. அதனால பிரபஞ்சன் தான் இந்த தாளப்பருவ மீனாட்சிய செய்ய சொல்லி வாங்கி கொடுத்தது, கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது. இந்த மீனாட்சியை பார்த்து நிறைய பேர் வாசினி பாப்பா பொம்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில கேக்குறாங்களாம். அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. என்ன அக்கான்னு கூப்பிடுற உறவுகளா இருக்கலாம், என்ன அம்மானு கூப்பிடுற உறவுகளா இருக்கலாம், பேர் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்காங்க. அவங்க அத்தனை பேருடைய அன்புக்கும் காலத்துக்கும் நான் அடிமையா இருப்பேன். எல்லாருக்காகவும் இந்த வீட்டுல பிரார்த்தனைகள் தினந்தோறும் நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் உறுதி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.